Hi friends, welcome to my channel. கவிதை சிறுகதை நாவல் வரிசையில் இந்த தடவை நான் உங்களுக்கு தந்திருக்கிறது கவிதை தந்திருக்கிறேன். விவசாயி கவிதை 1 ஏற்கனவே நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை உங்களுக்கு தந்திருக்கிறது விவசாயி கவிதை 2. இந்த கவிதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயிகளோட இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவிதையாக தந்திருக்கிறேன். அவங்களோட சூழ்நிலை, கஷ்ட நஷ்டங்கள், பெண் பார்க்க போனால் பெண்கள் திருமணம் பண்ணிக்கிறதில்ல, அப்படிப்பட்ட விவசாயத்தோட சூழ்நிலையை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கவிதையை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை துண்டிட்டே பசுமையின் புரட்சிக்கு போராடி, பச்சை துண்டிட்டே பசுமையின் புரட்சிக்கு போராடி, உண்ணாவிரதம் இருந்தபோதே உயிரிழந்த நட்பினம் எத்தனையோ. உண்ணாவிரதம் இருந்தபோதே உயிரிழந்த நட்பினம் எத்தனையோ. கால்வயில் கஞ்சி குடித்து களைப்பாற நேரம் இல்லாமலே கவலை கிடந்த நாட்கள் எத்தனையோ. கால்வயில் கஞ்சி குடித்து களைப்பாற நேரம் இல்லாமலே கவலை கிடந்த நாட்கள் எத்தனையோ. கடவுள் உன்னில் இறக்கப்பட்டே கோவண உடையும் அணிந்தாரோ. கடவுள் உன்னில் இறக்கப்பட்டே கோவண உடையும் அணிந்தாரோ. பசும்பயிரின் புன்சிரிப்பை பார்க்க பட்டினி கிடந்த நாட்கள் எத்தனையோ. பசும்பயிரின் புன்சிரிப்பை பார்க்க பட்டினி கிடந்த நாட்கள் எத்தனையோ. வளையல் அணியும் மங்கையுமே வரம் பார்க்க வந்தாலே முகம் பார்க்க மறுப்பதேனோ. வளையல் அணியும் மங்கையுமே வரம் பார்க்க வந்தாலே முகம் பார்க்க மறுப்பதேனோ. இப்படியும் சூழ்நிலை அமைந்ததோ, இப்படியும் சூழ்நிலை அமைந்ததோ. இவ்வுலகை காப்பாற்றுபவனுக்கே இடிப்போல் தலையில் விழுகிறதே வாழ்க்கை. இவ்வுலகை காப்பாற்றுபவனுக்கே இடிப்போல் தலையில் விழுகிறதே வாழ்க்கை. பெருமை கொள்ளும் வாழ்வை விட்டே பரிதவிக்கும் நிலை வந்ததேனோ. பெருமை கொள்ளும் வாழ்வை விட்டே பரிதவிக்கும் நிலை வந்ததேனோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவிதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு எந்த கவிதை வேணும்னு அந்த தலைப்பை கமெண்ட்டில் பதிவிடுங்க. அந்த கவிதையை நான் பதிவிடுறேன். மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. அன்புடன் செல்வி அலகேஷ்.